ஏன்ட ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? 16 வயசுல சொன்னார், 15 வயசுல பைபிளை திருப்பினேன். ஆண்டவரே, எங்கள் அம்மா என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கா, எனக்கு ஊழியத்துக்கு போக இஷ்டம் இல்லை. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு பிடிக்கல. என் தம்பியை மட்டும் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கன்னு நினைக்கா, என்ன பிச்சைக்காரனா ஆக்கன்னு நினைக்கா. நான் ஆண்டோட சண்டை போடுதேன். ஏன்னா ஊழியக்காரனை என்ன தான் செய்வான், பிச்சை தான் எடுப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை. ஊழியனாலே கஷ்டம். ஆமாம், அங்கே 4 பேர்ட்ட சோத்துக்கு அலையணும். ஆமாம், வீடு வீடு அலையணும். எனக்கு இது பிடிக்கல ஆண்டவரே. அவள் தம்பி, எங்கள் அம்மையை நான் ஆண்டோட சொல்லுவேன், தம்பியை மட்டும் படித்து பெரிய ஆளாக்கன்னு நினைக்கா. நானும் காலேஜ் போனோம், நானும் போலீஸ் வேலைக்கு போனோம், இல்லைன்னா சினிமாவுக்கு போனோம். விளங்குமா? அப்போ நான் ஜோம் பண்ணி உங்கள் சித்த ஊழியனா எனக்கு சொல்லுங்கன்னு கவனிங்க. நான் திருப்பினேன் பைபிளை. எனக்கு அப்போ பைபிள் தெரியாது. ரொம்ப கையை வச்சேன். எனக்கு இது ஊழிய வசனமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். ஏங்க, கர்த்தர் அந்த வயசுல எனக்கு என்ன சொன்னார்? மன தெளிவுள்ளவனாக இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. கண்ணை மூடும்போது கர்த்தர் என்னோடு பேசினார், நீ என்னுடைய சுவிசேஷகன், உன்னை நான் தேசம் முழுவதும் கொண்டு போவேன். கவனிங்க, உன்னை கிராமம் கிராமமாக கொண்டு போவேன், உன்னை பட்டணம் பட்டணமாக கொண்டு போவேன். என் சத்தியத்தை நீ சத்தியமாக என்ன செய்யணும், பேசணும். அன்னைக்கு சொன்னார், இன்னே வரை மாறலை. பக்கத்தில் கை சொல்லுங்க, உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி தான் பேசுறாரு? ஒரு தடவை தான் சொல்லுவார், ஓயாமலாம் பேச மாட்டார். அது உங்கள் சிந்தனை. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கர்த்தர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், இதை கவனிங்க, இன்னைய வரை ஆச்சு, 40 வயசாச்சு.